தமிழர்களின் வாழ்க்கை மண்ணோடும் வானோடும் சூரியனோடும் இணைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் அடையாளமே பொங்கல். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் மிக பழமையான அறுவடை திருநாள்தான் இந்த பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்ற சொல்லே பொங்குதல் என்ற அர்த்தத்திலிருந்து வந்தது. புதிய பானையில் பால் பொங்கி வழியும் அந்த தருணம் செழிப்பு, வளம், மகிழ்ச்சி எல்லாவற்றின் அடையாளம். சங்க காலத்திலிருந்தே தமிழர்களின் வாழ்க்கையின் மையமாக விவசாயம் இருந்தது. பயிர்கள் விளைய மழை தேவை, மழைக்கு சூரியன் தேவை. அதனால்தான் சூரிய தேவனை வணங்கும் ஒரு பண்டிகையாக பொங்கல் உருவானது. தை மாதத்தின் முதல் நாள் சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் நாள். அன்றுதான் சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. வீட்டு முன் கோலங்கள், புதுப்பானைகள், கரும்பு, மஞ்சள், மண்ணின் மனம் நிறைந்த ஒரு திருநாள் சூழல். சூரியனே, எங்கள் உழைப்பை ஏற்றுக்கொள் என்று இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள் அது. விவசாயத்தில் மாடுகளின் பங்கு மிக முக்கியம். உழவு, விதைப்பு, அறுவடை எல்லாவற்றிலும் துணையாக இருந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் மாட்டுப்பொங்கல். மாடுகளை அலங்கரித்து மாலை அணிவித்து மரியாதையுடன் வணங்கும் இந்த வழக்கம் தமிழர் பண்பாட்டின் அழகான அடையாளம். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகிப் பொங்கல், பழையதை விட்டு புதியதை வரவேற்கும் நாள். சூரிய பொங்கல், இயற்கைக்கு நன்றி கூறும் நாள். மாட்டுப்பொங்கல், உழைப்பின் துணைகளுக்கு மரியாதை. காணும் பொங்கல், உறவுகள் கூடும் மகிழ்ச்சியின் நாள். சிலப்பதிகாரம், புறநானூறு போன்ற தமிழ் இலக்கியங்களிலும் அறுவடை விழாக்கள் குறித்து குறிப்புகள் காணப்படுகின்றன. இதுவே பொங்கலின் தொன்மையை நமக்கு சொல்கிறது. இன்றும் நகரங்களில் வாழ்ந்தாலும் கிராம வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு பண்டிகையாக பொங்கல் திகழ்கிறது. பொங்கல் என்பது ஒரு நாள் விழா அல்ல, அது உழைப்பின் கொண்டாட்டம், இயற்கைக்கான நன்றி, தமிழர் அடையாளம். இதுவே பொங்கல் பண்டிகையின் வரலாறு.